இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் லிவரை வச்சு சுவையான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நல்லா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஆட் பண்ணி நல்லா கலரி ஊற வைக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. இப்படி செஞ்சோன்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூளும் மிக்ஸ் ஆகணும், பெப்பர் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணும், அதுக்காக தான். இப்படி போட்டு நம்ம நல்லா ஊற வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் போட்டாகிற மாதிரி வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிப்பு ஜாமானை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரையில நம்ம சோம்பு, ஜீரகம், பட்டை இது 3 மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறோம். ரொம்ப சின்ன அளவுக்கு பட்டை இருந்தால் போதும். லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக தான், ரொம்ப போட வேண்டாம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அது கூட ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருக விடாமல் நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை டேரெக்டாக எண்ணெயில் ஆட் பண்ணுங்கள். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதே சமயம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ ஒரு 1/4 தக்காளி, ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது, புளிப்பு சுவை வந்துடும். 1/4 தக்காளியை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்த உடனேயே நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கல் உப்பு ஆட் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அது கூடவே மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மிளகு ஏற்கனவே லிவரில் சேர்த்துருக்கிறதுனால காரம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இதை எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி விடுங்க. எண்ணெயிலேயே பிரட்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போது நம்ம ஊற வச்ச லிவரையும் இது கூட சேர்த்துக்கலாம். லிவரை சேர்த்து நல்லா மசாலாலாம் லிவரில் கோட்டாகிற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் சாதாரணமாக இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் லிவர் இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னா ஒரு 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் செமி கிரேவி செய்கிறதுனால 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி வெசல் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இடையில கொஞ்சம் கிளறி விடுங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்துடணும். வந்ததுக்கு அப்புறமா மேலால கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மட்டன் லிவர் கிரேவி தயாராகிடுச்சு. இதை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு சுவையான வீடியோவில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.